ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் மிகவும் ஒரு அற்புதமான உபதேசமாகும். அவரவர்கள் வாழ்க்கையில் எத்தகைய நஞ்சான நிலைகள் இருந்தாலும், கொடுமைகள் இருந்தாலும், கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், நோயினால் உடல் வாடிக்கொண்டிருந்தாலும், நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும், அவர்களுக்கெல்லாம் இந்த உபதேசம் மிக மிக ஒரு வரப்பிரசாதமாகும். ஏனென்றால் அவ்வளவு நுண்ணிய நிலைகளை, நுணுக்கமான விஷயங்களை இது ஒரு பயிற்சியாகவே நமக்கு கொடுத்து, அதில் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான மனதில் நமக்கு உற்சாகம் ஏற்படும்படியாக, ஆனந்தம் ஏற்படும்படியாக அதற்குண்டான வழிமுறைகளை மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இது அவசியம் நாம் இந்த பயிற்சிகளை செய்து நாம் எத்தகைய கொடுமையான இன்னல்களாக, துன்பங்களாக நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், அல்லது அது நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருந்தாலும், என்னால் முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் கூட இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் இதில் முழுமையான நிவாரணம் கிடைக்கும். ஏனென்றால் வாக்குடன் கொடுக்கின்றார், சாதாரணமாக அல்ல. இந்த உபதேசம் கொடுக்கும் பொழுதும் இந்த ஒளி நாடாவை அவசியம் நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இதை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்றும் ஞாபகப்படுத்துகின்றார். அகஸ்தியன் தாய் கருளை பெற்ற சக்தியின் துணை கொண்டு குழந்தையாக பிறந்த பின் தனது 5வது வயதில் மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களை எல்லாம் பெற்றான். அதுபோக தாய் கருவிலே நஞ்சினை வெல்லக்கூடிய பல மூலிகைகள், பச்சிலைகள் இதையெல்லாம் தாய் உடலிலே பூசி, தாய் நுகர்ந்த உணர்வுகள் சுவாசத்தின் வழி ரத்தத்திலே கலக்கப்படும் பொழுது கருவிலே அகஸ்தியனுக்கு அது இணைந்து, அதன் பிற்பாடுதான் அவன் உடலிலே நஞ்சினை வென்றிடும் அணுக்களாக குழந்தையாக பிறந்த பின்பு அவனுடைய உடலிலிருந்து அந்த உணர்வலைகள் மனங்களாக உமிழ்த்தப்பட்டது. அந்த குழந்தை இருக்கும் இடத்திலெல்லாம் சிறு சிறு பூச்சியினங்கள், வண்டினங்கள், நஞ்சு கொண்ட மற்ற பாம்பினங்களோ, விஷச்செந்துகளோ, மிருகங்களோ எவையுமே அருகில் வருவதில்லை. இந்த குழந்தையை கையில் வைத்திருந்தாலே அது யார் அங்கே அருகில் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருமே காக்கப்படுகின்றார்கள் என்பதை ஞானகுரு அவர்கள் நமக்கு பலமுறை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த உபதேசமே கொடுக்கின்றார்கள். அகஸ்தியன், துருவன், துருவ நட்சத்திரம் இந்த 3ஐயும் சுட்டிக்காட்டி உங்களுக்குள் எத்தகைய துன்பப்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையாக இருந்தாலும் இந்த 3ஐயும் பயன்படுத்துங்கள். அகஸ்தியன், துருவன், துருவ நட்சத்திரம். ஆக அந்த துருவன் என்று சொல்லக்கூடிய அந்த 5 வயது இளம் அகஸ்தியன் வளர்ச்சியின் பருவத்திலே அவன் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய மனங்கள் பட்டாலே எத்தகைய கொடுமையான நஞ்சு கொண்ட மிருகங்களாக இருந்தாலும், விஷமான பாம்புகளாக இருந்தாலும், பூச்சியினங்களாக, கொசுக்கள் எவைகளாக இருந்தாலும் விலகி அப்பால் செல்லுகின்றது. ஆக இவனை கண்டாலே மற்ற அனைத்துமே பதும்புகின்றது, பயந்து விலகி அப்பால் செல்லுகின்றது. ஆக அந்த அடிப்படையிலே தான் நமக்குள்ளும் இந்த நோய்க்கு காரணமான, துன்பத்திற்கு காரணமான, அல்லது அந்த துன்பத்தை ஊட்டக்கூடிய நஞ்சான நிலைகளை நாம் இந்த துருவன் மற்ற நிலைகளை எப்படி இவன் அதை அடக்க வேண்டும் என்று இவனுக்கு தனியாக சிந்தனை இல்லை. ஆனால் இதனுடைய மனம் பட்ட பின் அவை எல்லாம் பதும்பி நிற்கின்றது. அதுபோன்று அந்த துருவனுடைய உணர்வுகளைத்தான் இங்கே பெறும்படி, அதை சுவாசிக்கும்படி, அதை நமக்குள் கவரும்படி, அதை நம் இரத்த நாளங்களை கலக்க செய்யும்படி, ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெறும்படியாக அவனுடைய உணர்வுகளை நமக்குள் உந்தும்படி சொல்லுகின்றார். அதாவது எந்த இடத்திலே நமக்கு வலி இருக்கின்றதோ, அல்லது எந்த இடத்திலே நோவு இருக்கின்றதோ, அல்லது எந்த இடத்திலே நமக்கு நோய் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே நம்முடைய நினைவாற்றலை பாய்ச்சும்படி செய்து, இந்த துருவன் இவனை கண்டால் மற்ற நஞ்சுகள் அனைத்தும் எப்படி பதும்பியதோ, ஒடுங்கியதோ, அவன் ஒடுக்கினானோ அந்த உணர்ச்சிகளை அங்கே உந்தும்படி சொல்லுகின்றார். நம் உடலுக்குள் கண்ணின் நினைவை செலுத்தி, அகஸ்தியன் வாழ்ந்த காலத்திலே செலுத்தி, துருவனையும் துருவ நட்சத்திரத்தையும் அகஸ்தியனின் எண்ணி நினைவாற்றல் கொண்டு அந்த இடத்திலே இந்த உணர்ச்சிகளை நீங்கள் உந்துங்கள். திரும்ப திரும்ப அவர் சொல்வது அகஸ்தியன், துருவன், துருவ நட்சத்திரம் இந்த 3ஐயுமே இந்த உணர்வுகளை பயன்படுத்தி உங்களுக்குள் அதை ஒடுங்கும்படி செய்யுங்கள், அதை ஒடுங்க செய்யுங்கள், அதை தனியே செய்யுங்கள். இதுதான் இந்த உபதேசருடைய முக்கியமான சாராம்சம். அந்த பகுதி, அந்த இடம், எந்த இடத்தில வலி, எந்த இடத்தில நோய், அது உடலில் எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் சரி, எத்தகைய நமக்கு தெரியவே இல்லை என்றாலும் சரி, எல்லாத்துக்குமே இதுதான் பயிற்சி. அது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி இரத்த நாளங்கள் கலந்து சர்வ நோய்களிலிருந்து நீக்கக்கூடிய சக்தி நாங்கள் பெற வேண்டும். சர்வ நோய்களை நீக்கிடும் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் பேச்சு, மூச்சு அனைத்துமே சர்வ நோய்களின் நீக்கக்கூடிய சக்தியாக இது படர்ந்து அனைவரையும் ஆனந்தப்பட செய்யும் நிலையாக இது செயல்பட வேண்டும் ஈஸ்வரா என்று இதைத்தான் முதலில் ஞாபகப்படுத்துகின்றார்.
வேதனையான உணர்வுகளை நாம் சந்தர்ப்பத்தில் நுகரும் பொழுதுதான் நம் கண்களிலே பட்டால் கண் ஒளி மங்குகின்றது. இன்று சில சாதாரண மனிதர்களுக்கு, சிறு குழந்தையா இருக்கிறவர்களுக்கு கூட இந்த அவர்கள் கண்ணாடி போடக்கூடிய நிலையெல்லாம் இன்று பார்க்கலாம். அதே போன்று ரத்தத்திலே கலந்து படிப்படியாக சென்றால் கிட்னி பாதிக்கப்படுகின்றது. கிட்னியிலிருந்து ரத்தத்திற்கு இந்த சுத்தப்படாத ரத்தம் செல்லும் பொழுது இருதயத்தில் அடைப்போ மற்ற துன்பங்கள் ஏற்படுகின்றது. நுரையீரல், கல்லீரல் மற்ற எந்த உறுப்புகளுக்கு சென்றாலும் அங்கே இது கடும் விஷத்தன்மை கொண்ட அணுக்களாக பரவி நோயாக மாறிவிடுகின்றது. என்றால் இதைத்தான் உங்கள் உடலில் எந்த இடத்தில் நோய் வந்தாலும் என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றது. அதை நாம் எடுக்கக்கூடிய வேதனை என்றால் அறியாமல் நுகர்ந்ததுதான், நாம் தெரிந்து எடுப்பதல்ல. அது இந்த விஷம் கலந்த நிலைகள் தான் ஒவ்வொரு உறுப்பாக சென்று நோய்க்கு காரணமாகின்றது. இதை போன்ற ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து மீள நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உடலில் எங்கே நோவு அல்லது வலி அல்லது வேதனை அல்லது துன்பம் அல்லது துயரம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் உங்கள் உடலில் எங்கே நோவு காணுகின்றதோ அந்த பகுதிக்கு அந்த மகரிஷிகள் உணர்வு பெற வேண்டும் என்ற உணர்ச்சிகளை அங்கே உந்தச் செய்யுங்கள். அந்த இடத்திலே அருள் உணர்வுகளை பாய்ச்சுங்கள். நஞ்சு கொண்ட அந்த உணர்வின் தன்மையை ஒடுங்கச் செய்யுங்கள். அருள் மகரிஷிகளின் உணர்வை உங்கள் உடலிலே பரவச் செய்து தீமை செய்யும் அந்த அணுக்களை தனியச் செய்யுங்கள். காரணம், துருவன் காட்டிற்குள் செல்லும் பொழுது அவனை கண்டு மற்ற கொடூர உணர்வுகளும் மிருகங்களும் விஷம் கொண்ட விஷ ஜந்துகளும் அதனுடைய விஷம் முறிந்து எப்படி பதும்பி இருந்ததோ இதைப்போல அந்த துருவனின் உணர்வுகளை, துருவ மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் உடலுக்குள் செலுத்தி அகஸ்தியன், துருவன், துருவ நட்சத்திரம் இந்த மூன்றையும் உங்கள் உணர்வுக்குள் கலக்கச் செய்து உங்கள் உடல் இரத்தங்கள் முழுவதிலுமே கலக்க செய்யுங்கள். அப்பொழுது ஒடுங்கும் அந்த தன்மை கொண்டு உங்களிடம் அடங்கி வலியோ வேதனையோ துன்பமோ துயரமோ கொடுமையோ எதுவாக இருந்தாலும் அது ஒடுங்கும் தன்மை கொண்டு உங்களிடம் அடங்கி உங்களில் மன மகிழ்ச்சியை ஓங்கச் செய்யும். அருள் ஒளியின் உணர்வின் தன்மை பெறச் செய்யும். அருள் ஆனந்தம் பெறச் செய்யும் என்று வாக்காக கொடுக்கின்றார்கள். ஆகவே அருள்ஞானத்தை வளர்த்திடும் அந்த அருள்ஞானத்தை பெற அகஸ்தியனுடைய உணர்வுகளையும் துருவனின் உணர்வுகளையும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியும் உங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்கே வலி என்ற உணர்ச்சிகளை உந்துகின்றதோ அவ்விடத்தில் அந்த மகிழ்ச்சியின் சக்திகளை பாய்ச்சுங்கள். அந்த வலியை தனியே செய்யுங்கள். இருளை அகற்ற பழகிக் கொள்ளுங்கள். சந்தர்ப்பத்தால் உங்களை அறியாது எண்ணத்தால் நுகர்ந்த உணர்வுகள் தான் நஞ்சின் உணர்வாக உடலுக்குள் நாம் எங்கே வலி, எங்கே வேதனை, எங்கே துன்பம், எங்கே துயரம் என்று சொல்லுகின்றோமோ அந்த இடத்திலே தேங்கி அந்த வேதனை அது கொடுக்கின்றது, அல்லது துன்பத்தை கொடுக்கின்றது, அல்லது நமக்குள் சலிப்பையோ சங்கடத்தையோ சஞ்சலத்தையோ மனதிற்குள் போராட்டத்தையோ அது கொடுக்கின்றது. அதே எண்ணத்தால், எந்த எண்ணத்தால் நுகர்ந்து அத்தகைய நிலைகள் உருவானதோ அதே எண்ணத்தால் உங்கள் உடல் எங்கே நோவு வருகின்றதோ அந்த இடத்திலே அகஸ்தியன், துருவன், துருவ நட்சத்திரம் என்ற இந்த மூன்று உணர்வுகளையும் உங்கள் நினைவாற்றல் கொண்டு அங்கே பாய்ச்சுங்கள். அதனுடைய வீரியத்தை தனித்து பழகுங்கள். அருள் ஒளியை பெருக்கிக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் செய்ய செய்ய இந்த நினைவை எடுக்க எடுக்க இந்த உணர்வலைகளை பெருக்க பெருக்க இதை சுவாசிக்க சுவாசிக்க அகஸ்தியன் வாழ்ந்த காலத்திற்கு நினைவை செல்ல துருவன் காலத்தில் நினைவை செல்ல துருவனோடு ஒன்றி துருவன் நடந்து செல்லும் பொழுது எப்படி மற்ற அனைத்துமே பதும்பியதோ அந்த உணர்வலைகளின் நுகர அதை சுவாசிக்க அவன் இந்த துருவ நட்சத்திரமாக இருந்து அகண்ட அண்டத்தில் வரும் நஞ்சையே உணவாக எடுத்து ஒளியாக மாற்றக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை எடுக்க எடுக்க நுகர நம் உடலிலே அது அருள் ஒளியாக படர்ந்து உடலில் எத்தகைய பிணி இருக்கின்றதோ அது அனைத்துமே ஒடுங்கும். இப்பொழுது அந்த ஒடுங்கும் உணர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் உணரலாம். அதை ஒடுக்கச் செய்யுங்கள். அந்த அறிஞானி அகஸ்தியன், துருவன், அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பெருக்கச் செய்யுங்கள். அதை ஒடுங்கச் செய்யுங்கள். உங்களால் நிச்சயம் முடியும் என்று இந்த உபதேசம் வாக்குடன் கொடுக்கின்றார் ஞானகுரு அவர்கள். ஆக இந்த உபதேசத்தை நாம் ஆழமாக பதிவு செய்து அவர் சொன்ன அந்த மூன்றையுமே திரும்ப திரும்ப நினைவு கொண்டு வந்து வரிசைப்படுத்தி அகஸ்தியன், துருவன், துருவ நட்சத்திரம் இந்த மூன்றையும் மறவாது நம் உடலில் எந்த இடத்தில் வலி வந்தாலும் அல்லது எந்த இடத்தில் நோய் இருந்தாலும் எந்த இடத்தில் நோய் இருந்தாலும் அந்த இடத்திலே இந்த மூன்றையும் நினைவு கொடுத்து நினைவின் ஆற்றலை அங்கே செலுத்தி உள் உணர்வுகளில் அங்கே பாய்ச்சப்பட்டு அந்த வலியையோ நோயையோ
அதை ஒடுங்க செய்யுங்கள் என்று வாக்குடன் கொடுக்கின்றார். திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லுகின்றார். அந்த இடத்துல நாம் வலிக்கிறது என்றுதான் சொல்லுவோம், அல்லது தாங்க முடியவில்லை என்று சொல்லுவோம், அல்லது இப்படி இருக்கின்றதே, அல்லது இப்படி ஆகிவிட்டது என்றுதான் சொல்லுவோம். அதெல்லாம் நிறுத்திவிட்டு அகஸ்தியன், துருவன், துருவ நட்சத்திரம் இந்த மூன்றையும் தான் திரும்ப திரும்ப நினைக்கும்படி, நினைவாற்றலை கொண்டு வரும்படி அங்கே இந்த உணர்ச்சிகளை நீங்கள் உந்த செய்ய வேண்டும். வலி வரும்பொழுது வலிக்கின்றதே அம்மா, அப்பா என்று சொல்வதற்கு பதிலாக வலி வரும் பொழுதெல்லாம் அகஸ்தியன், துருவன், துருவ நட்சத்திரம் இந்த மூன்று ஒலிகளையும் உங்களுக்குள் அந்த உணர்ச்சிகளை அங்கே உந்தும்படி, அந்த இடத்தில் இந்த உணர்ச்சிகள் உந்த வேண்டும். வலிக்கிறதே என்று சொல்வதற்கு பதிலாக, வேதனையாக இருக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக, இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்வதற்கு பதிலாக அகஸ்தியன், துருவன், துருவ நட்சத்திரம் இந்த மூன்றையும் நினைவு கொண்டு வாருங்கள். அங்கே பாய்ச்சுங்கள், இந்த உணர்ச்சிகளை உந்தும்படி செய்யுங்கள். நீங்களே உங்களுக்குள் உணர்வுகளை பாய்ச்சுங்கள், அதை தனியே செய்யுங்கள். ஒரு தாகத்திற்கு நாம் அதை அடக்க நீரை குடிப்பது போன்று அகஸ்தியனையும், துருவனையும், துருவ நட்சத்திரத்தையும் தாகத்திற்கு தண்ணீர் குடிப்பது போன்று நமக்கு வலி இருக்கும் பொழுதெல்லாம் இதை பருகும்படி, இதை நமக்குள் குடிக்கும்படி அந்த துருவன், அவன் பெற்ற ஆற்றல்கள், அவனை கண்டு மற்ற நிலையில் எப்படி பதும்பியதோ இதை போல உங்களுக்குள் அந்த நோயை அடங்க செய்யுங்கள். ஆனந்தமான நிலைகளை நீங்கள் பெறுவீர்கள். ஆக இதை பெற்று வளர்த்து உங்கள் பார்வையால், பேச்சால் சர்வ நோய்களை நீக்கக்கூடிய சக்திமானாக நீங்கள் மாறுங்கள். உங்கள் பார்வையிலே அனைவரது நோயையும் போக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் பெறுங்கள். இதை வாக்குடன் கொடுக்கின்றேன் என்று ஞானகுரு நமக்கு கொடுக்கின்றார்கள். இதை நாம் சீராக பயன்படுத்திக் கொள்வோம். ஓம் ஈஸ்வரா, குருதேவா. ஞானகுருவின் அருளால் அகஸ்தியன், துருவன், துருவ நட்சத்திரம் இந்த மூன்று சக்திகளையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா, குருதேவா.